ஹாய், குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன தகவல்னால், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் படிக்கிறோம் மறந்து போகுது அப்படின்னுட்டு. நம்பர் 1 என்னென்னா, அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டே இருக்கிறோமோ, அது என்ன பண்ணுது, நாளடைவில் அது பழுதாயிடும். அந்த மாதிரி தான் நம்ம மூளைக்கு தொடர்ந்து நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செகண்ட் ஒன், ஒரு திருப்தியோடு படிங்க. படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை காமிங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்து படிச்சிங்கனாலும் அது உங்கள் மனசில் நிற்காது. ரெண்டாவது விஷயம், இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கணும். தேர்ட் விஷயம் என்னென்னா, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஏற்படுது. படிக்கும்போது பக்கத்தாப்லேயே நம்ம செல்ஃபோனையும் தூக்கி வச்சுக்கிறோம். அதில் கைன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா, மெசேஜ் வந்திருக்குதா, இல்லை மெசஞ்சர் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு தான் நம்மளுடைய மனசு அப்படியே அலைப்பாயிர ஒரு மனசோடு நம்ம போய் உட்காந்தோம்னா கண்டிப்பாக படிக்கிற படிப்பு மனசில் நிற்காது. அதனால் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஃபோன் பக்கத்தாப்புலேயே உட்காராதீங்க. ஃபஸ்ட்டு புக்கை எடுத்து வச்சுட்டு நல்லா சாமியை ஒரு நிமிஷம் நல்லா கும்பிட்டுக்கிட்டு படிக்கிறது எல்லாம் மனசில் நல்லா ஏறணும், பதிவாகணும் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிச்சிங்கனாலே நீங்கள் பயங்கரமான 100 அவுட் ஆஃப் 100 கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 100க்கு நம்ம எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 70-75 வரும். சரிங்களா? ஃபாலோ பண்ண முடியுமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.